ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டில் தற்போது ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பு நிலைமை நிலவி வருது. ட்ரோன்கள், மிசைல்கள், குரூயிஸ் தாக்குதல்கள் இவை தொடர்ந்து குவைத் வான்வெளிக்குள் வர முயற்சி செய்யுது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை எல்லாமே வெற்றிகரமாக தடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். அப்படின்னா வீடுகள் எப்படி சேதமடையுது அப்படின்ற கேள்வி இருக்கும். மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் வானிலையே அளிக்கப்படுது, ஆனால் அதன் சிதைவுகள் கீழே விழுகுது. அதனால வீடுகள் சேதமடையுது, வாகனங்கள் உடையுது, சிலருக்கு காயம் ஏற்படுது. அதனால இது டைரக்ட் அட்டாக் கிடையாது, டிஃபென்ஸ் காரணமா வரும் டேமேஜ் தான். அதிகாரிகள் கூறியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பல இடங்களில் வீடுகள் மற்றும் கார்கள் மீது சிதைவுகள் விழுகுது, அதனால் வீடுகள் சேதமடையுது. வெளியே நிறுத்தப்பட்ட வாகனங்கள் பாதிக்கப்படுது, சிலர் சிறிய காயங்களுடன் பாதிக்கப்படுறாங்க. காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக மருத்துவ குழுக்கள் சென்று சிகிச்சை அளிக்கிறாங்க. சிலர் மருத்துவமனைக்கு அனுப்பப்படுறாங்க, சிலருக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கப்படுது. முக்கியமா உயிர் ஆபத்து இல்ல. முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, தாக்குதல் நடந்தால் பெரிய சேதம் ஏற்படும், நேரடி தாக்குதல் அபாயம் அதிகரிக்கும். ஆனா இப்போ இருக்க நிலைமையை பாத்தீங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்தையும் தடுக்குது, பெரிய சேதம் இல்லை, ஆனால் சிதைவுகள் காரணமாக சிறிய சேதங்கள் ஏற்படுது. இதுவே முக்கியமான வித்தியாசம். அடுத்த தகவல் ரொம்பவே முக்கியமானது. மிசைல் அல்லது ட்ரோன் குவைத் வான்வெளிக்குள் வந்தவுடன் உங்களுக்கு இருக்கும் நேரம் பாத்தீங்கன்னா 15 முதல் 90 வினாடிகள் மட்டும்தான். அதாவது அதிகபட்சம் 1.5 நிமிடம் மட்டும்தான். அந்த நேரத்துல பாதுகாப்பான இடத்துக்கு நீங்க செல்லணும், திறந்த வெளியில் நிற்க கூடாது. குவைத்ல இருக்கிறவங்க சைரன் சத்தம் கேட்ட உடனே பாதுகாப்பான இடத்துக்கு செல்லணும், வெளியே நிக்க கூடாது, வாகனத்தில் இருந்து வெளியே வரணும், கட்டிடத்தின் உள்ளே போகணும். சைரன் சவுண்ட் நின்ன பிறகுதான் நீங்க மறுபடியும் வெளியே வரணும். அரசு கூறியது என்னன்னு பாத்தீங்கன்னா, சேதமடைந்த வீடுகள், பாதிக்கப்பட்ட வாகனங்கள் இவற்றை ஆய்வு செய்து நஷ்ட ஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதனால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், குவைத் பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலுவாக செயல்படுது. நம்முடைய பாதுகாப்பு முதன்மை முன்னுரிமை. அதனால யாரும் பயப்படாதீங்க, காமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கல்ஃப் நியூஸ், எமர்ஜென்சி அப்டேட்ஸ், விசா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.